சந்திரன் சூரியனை மறைக்கணும். அப்படி மறைச்சது அப்படின்னு சொன்னா அதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அப்படியே நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் அப்ரோச்சுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை பதட்டங்கள் அதிகமாகும். தன்னுடைய நாட்டினுடைய டிஃபென்ஸை மேம்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. ஷேர் மார்க்கெட்ல வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர். இந்த கோல்டு சில்வர் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு ஏறினாலும் பிரச்சனை, இறங்கினாலும் பிரச்சனை. வெள்ளி வந்து டிசம்பர் மாதத்தினுடைய அந்த இறுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 ரூபா தான் இருந்தது கிராம். அடுத்து 260 ரூபா வரைக்குமே ஏறினதெல்லாம் பார்க்குறோம். அவிட்டம்னாலே வெல்த்து தானே. இப்போ வெல்த்து கொடுக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப சொசைட்டியில் தனக்கு ஒரு நல்ல நேம் இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த கும்பம் தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கன்ஜெக்ஷன் வந்து இன்னமும் தங்கம் வெள்ளியுடைய விலை என்ன பண்ணுவோம்? ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வந்து வரக்கூடிய கிரகணங்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரகணங்கள்னால என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக கிரகணம்னா என்ன, இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்த போகுது, ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கிரகணம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த கிரகணம். இதை ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று சயின்டிஃபிக் அப்ரோச், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிக்கல் அப்ரோச். இந்த சயின்டிஃபிக் அப்ரோச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்ப, சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இருந்ததுன்னா அன்னைக்கு நிகழக்கூடியது தான் கிரகணம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஸ்ட்ரெயிட்டான ஒரு டைமென்ஷனில் இருக்கணும், 180 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் கிரகணத்தினுடைய அடிப்படையான விஷயமே. இதில் சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் ரெண்டு பிரிக்கிறோம். ஒன்று சூரிய கிரகணம், இன்னொன்று சந்திர கிரகணம். இந்த சூரிய கிரகணம் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், பூமி இந்த ரெண்டுக்கும் நடுவில் சந்திரன் வரணும். இந்த சந்திரன் சூரியனை மறைக்கணும். அப்படி மறைச்சது அப்படின்னு சொன்னால் அதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இதையே மூணாக பிரிக்கலாம். முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம், அதுக்கப்புறம் வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்லிப்ஸ், பார்ஷியல் எக்லிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபயர் ஆஃப் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு விஷயங்கள் தான் நமக்கு அதில் வரக்கூடிய வகைகளாக பார்க்குறோம். இதுவே சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னால் அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, சூரியன், சந்திரன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் பூமி வரணும். இதுதான் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயம். சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது படாமல் பூமி வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு ஒபாக் ஆப்ஜெக்டாக நின்று அதை அப்படியே வந்து தடைப்படுத்துறது தான் வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு இதை வந்து சயின்ஸ் சொல்லுது. இதே இது அப்படியே நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் அப்ரோச்சுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால், சூரியன், சந்திரன் ரெண்டுமே லூமினஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஒளி தரக்கூடிய கிரகங்கள். இந்த ரெண்டும் அரவக்கோள்கள், ஷேடோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுனுடைய பிடியில் வரக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு இருக்கக்கூடிய ராசியில் சூரியன் இருந்து அங்கே சந்திரன் பயணிச்சார் அப்படின்னு சொன்னால், சூரியன் சந்திரன் இருந்து அது என்ன ஆயிரும், அமாவாசை ஆயிரும். அங்கே ராகு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது சூரிய கிரகணமாக கன்சிடர் பண்ணப்படுது. அதே இது சந்திர கிரகணம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலேருந்து நேர் எதிர் ராசியில், அதாவது சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கணும். அங்கே அரவக்கோள்கள் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் எடுத்துக்கிறோம். பொதுவாக ஒரு வருஷத்தில் 2 சூரிய கிரகணமும் 2 சந்திர கிரகணமும் நிகழ்வது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அழகான விஷயம். ஆஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் அசுபமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரொம்ப சிறப்பாக வந்து அறிவியல் சார்ந்த முறைப்படியும்
ஜோதிடம் சார்ந்த முறைப்படியும் கிரகணம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கிரகணம் வந்து நிஜமாவே வந்து மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா வந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். வேற வேற விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இதெல்லாமே நிஜமா நடக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ இந்த 2 முறைப்படியுமே வந்து மாற்றங்கள் வந்து நிஜமாவே ஏற்படுதா சார்? பொதுவா வந்து கிரகண மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கோல்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். கோள்கள் எங்கெங்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கோல்சாரம். இந்த கோல்சாரத்தை பொறுத்து வானியலில் மாற்றங்கள் நிகழும் போது அந்த விஷயம் எல்லாமே இங்க இருக்கக்கூடியதுல ரெப்ளிகேட் ஆக தான் செய்யும். இன்னொன்று தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்து மேலேயும் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய நேரங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து கொடுக்க தான் போகுது. அந்த வகையில் பார்க்குறப்ப சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கு. இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 8 தொகை நூல்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல். இந்த பரிபாடலில் நல்லந்துவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கிறாரு. அவர் வந்து மதுரையில் வைகை நதி தெரியும் இல்லையா, அந்த வைகை நதியில் பெரும் வெள்ளம் வருது. அதுக்கான ரீசன் அவர் எழுதுறப்ப என்ன சொல்றாருன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலையை வந்து அவர் வந்து வர்ணிக்கிறார். எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறாரு. ஏன் இந்த வைகையில இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றப்ப அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. கார்த்திகை, திருவாதிரை, பரணி இந்த 3 நட்சத்திரங்களும் கிட்டத்தட்ட நகர வீதிகள் மாதிரி அமைதான். வான மண்டலத்துல மதுரையினுடைய நகர வீதிகள் எப்படி இருக்கோ அது மாதிரி கார்த்திகை, திருவாதிரை, பரணி இந்த 3 நட்சத்திரங்களும் எந்தெந்த ராசியில் அமையுதுன்னு பாருங்க. ரிஷபம், மிதுனம், மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சிக்யூட்டிவா இருக்கக்கூடிய ராசிகள்ல அமையும். அடுத்தடுத்து வரக்கூடிய ராசிகள்ல அமையுது. அதுலேயும் சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஷபம் தான். இப்படி ரிஷபத்துல இந்த இது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அது வான மண்டலத்துல வீதிகளா இது இருக்கான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்களுடைய நிலையை எழுதுறாரு. உருகெழு வெள்ளி அப்படின்னு எழுதுறாரு. வெள்ளினா நமக்கு வந்து வீனஸ். சுக்கிரன் எங்க இருக்கிறாராம், உருகி எழுக்கூடிய வெள்ளி எங்க இருப்பாரு, அவருடைய ராசியில் இருக்கிறார், ரிஷப வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய மிதுன வீட்டில், அதாவது மிதுன வீட்டில் புந்தி உரைய அப்படின்னு கொடுக்குறாரு. புந்தி அப்படின்னாலே புத்தி, புத்திகாரகன் யாரு, புதன். அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருக்கிறார். ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அங்கி அப்படின்னு சொன்னா நெருப்பு, நெருப்பு சார்ந்த விஷயங்கள். அது மாதிரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த வீடான மேஷத்துல இருக்கிறார். இப்போ மேடம் உச்சியில் நிற்க மேஷத்துல நிற்கிறாரு. இந்த பிளானட்ல நிற்கிறப்ப சூரியனை வந்து அவங்க டைரக்டா குறிக்கல. எப்படி சொல்றாங்கன்னா உதயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரத்தை வச்சு இதை ப்ரெடிக்ட் பண்றப்ப இது ஒரு ஆவணி மாசமா இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் ஆகுது. ஆவணி மாசங்கிறப்ப சூரியன் எங்க இருக்கிறாரு, சிம்மத்துல இருக்கிறார். இந்த விஷயத்த தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. இப்போ ஆவணி மாசங்கிறப்ப நமக்கு எங்க வந்துடுறாரு, சிம்மத்துக்கு வந்துடுறாரு. இப்படி வரப்ப இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் கேது இருக்கிறத நம்ம குறிப்பா உணர்ந்துக்க முடியும். ஏன்னா அவங்க அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரகங்கள்ல மகர கும்ப வீடுகளை அடுத்து, சனியினுடைய மகர கும்ப வீடுகளை அடுத்து வரக்கூடிய மீன வீட்டில் குரு இருக்கிறார். குரு யார் வீட்டில் இருக்கிறார், அவரோட வீட்டிலே இருக்கிறார். சரி, தனுசு வீட்டுக்கு அடுத்து, தனுசு வீடு அப்படிங்கிறது வில்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர வீட்டுல சனி இருக்கிறார். அங்கு வந்து சந்திரனும் இருக்கிறாராம். இதோட பாம்பு ஒல்லை அப்படின்னு கொடுக்குறப்ப ராகுவும் உள்ள வர்றார். ராகு உள்ள வரப்ப அது என்ன ஆயிரும், ராகுவும் சந்திரனும் இணைகிறாங்க. சூரியன் எங்க இருக்கிறாரு, சிம்மத்துல இருக்கிறார். சிம்மத்துல இருந்து வாங்க சிம்மம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராசி கன்னி, அதுக்கப்புறம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்துல ராகு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கேது எங்க இருக்கிறார், கடகத்துல இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ராகு இங்க இருக்கிறாருங்கிறப்ப கேது வந்து கடகத்துல இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளே அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தினாலதான் மதுரையில வைகையில பெரும் வெள்ளம் ஏற்பட்டதுன்னு ஒரு புலவர் எழுதி வைக்கிறார். இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் நமக்கு டெலஸ்கோப்பும் கிடையாது, இந்த அளவுக்கான கருவிகளும் கிடையாது. வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களையும் கோள்களையும் அடிப்படையா வச்சு இதனாலதான் இந்த விஷயம் நடக்குது, இயற்கை பேரிடர்கள் வருதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு துல்லியமான முறைகள் நம்ம கிட்ட இருந்திருக்கு. அது லிட்ரரி சோர்ஸா இருக்கு. அப்ப பாருங்க, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்சார கிரகங்கள் இவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இதே மாதிரி தான் கிரகணங்களும் அமையும். இந்த கிரகணம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்றோம், ஒளியை ஒன்றோடு ஒன்று மறைக்கிறது தானே கிரகணம். ஒளி இல்லாம போகுது.
இப்போ என்ன ஆகும், இந்த ஒளி இல்லாத சூழல் நம்ம எதையுமே பார்க்க விடாது, யோசிக்க விடாது. இப்போ ஒரு இருட்டு அறையில நம்மளை பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால மைண்டும் சரி எதுவுமே வேலை செய்யாது. அது மாதிரியான விஷயம் தான் இந்த எக்லிப்ஸ் அப்படிங்கிற விஷயம். அப்போ பார்க்குறப்ப இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமா ஏற்படுத்தும். அதுவும் இந்த தடவை வந்திருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இருக்கு இல்லையா, இந்த சூரிய கிரகணத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வளையமாக, நெருப்பு வளையம் போல இருந்தது. பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்தது. இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? நிறைய டிஎம்ஸ் வந்துருச்சு நமக்கு, கால்ஸ். எப்படி அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல, ஏன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய வீடியோ கொடுத்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணிட்டு, சூரிய கிரகணம் கண்டிப்பா வந்து ஷேரை வந்து அன்னைக்கு வாங்கலாமா வேணாமா, ரொம்ப லாஸ் ஆயிருமா. இத்தனைக்கும் நல்ல ட்ரேடர்ஸ், ரொம்ப நாளா ஃபீல்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆசிலேட் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அன்னைக்கு தான் நிகழுது அப்படின்னா உடனேலாம் அந்த பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு 14லேருந்து 15 நாட்கள் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அது என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஷேரை பார்க்குறப்ப நமக்கு வந்து சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸோட இம்பாக்டை நம்ம பார்த்தே ஆகணும். இப்போ வந்து யூஎஸ்ஏ, ஈரான் இருக்கு இல்லையா, இந்த 2 கண்ட்ரியும் ஏற்கனவே வந்து ஒரு கோல்டு வார் ஓடிட்டு இருக்கு. இவங்க நேரடியாக மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஃப்டர் இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம். இதில் 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் லெவலில் பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஒரு மறைமுகமான ஒரு த்ரெட்டனிங் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது அது அவங்களுடைய உயிர் சார்ந்தும் இருக்கலாம், இல்லை உணர்வுகள் சார்ந்த எமோஷனல் பேக்ரவுண்ட்லாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம 2026 ப்ரெடிக்ஷன் அப்போவே சொல்லியிருப்பேன், குரு வந்து கடக வீட்டுக்கு போக போகிறாரு, அதனால் பொலிட்டிஷியன்ஸ்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பெனாசிர் பூட்டோ இறந்ததையும் அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் அப்பவும் வந்து குரு வந்து கடகத்தில் தான் பயணிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அப்போ இப்போ பார்க்குறப்பையும் இந்த கிரகணம் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அந்த விஷயங்களை இன்டியூஸ் பண்ணும். பொலிட்டீஷியன்ஸ் தான் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியலில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய உயிர் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இவங்கெல்லாம் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த புகழ் பெற்றிருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு சார்ந்த இயந்திரங்களில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக வருது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப, ஷேர்ஸில் வந்து இந்த எனர்ஜி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எல்லை பதட்டங்கள் அதிகமாகும். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை பதட்டங்கள் அதிகமாகும். தன்னுடைய நாட்டினுடைய டிஃபென்ஸை மேம்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சூரிய கிரகணத்துக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்களாக பார்க்குறோம். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து அறிவியல் சார்ந்தும் சரி, ஜோதிடம் சார்ந்தும் சரி, கிரகணங்கள் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்ததாக வந்து இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த 2026 ஸ்டார்டிங்லேயே வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த வளைய சூரிய கிரகணம் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ஆண்டில் வேறு என்ன கிரகணங்கள் வந்து ஏற்பட இருக்குது, அது டேட் ஏதாவது தெரியுமா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிற விஷயம் ஆண்டுக்கு 2 தடவை நடக்கும். 2 சூரிய கிரகணம் நடக்கும், 2 சந்திர கிரகணம் நடக்கும். அந்த வகையில் ஏற்கனவே பிப்ரவரி 17ஆம் தேதி வளைய சூரிய கிரகணம் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வரக்கூடிய மார்ச் 2 அப்படிங்கிற காலகட்டம், 2, 3 இந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சந்திர கிரகணம் நடக்க போகுது. அதுவும் வந்து முழு சந்திர கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 தேதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமாகவும், அதுக்கப்புறம் அதே மாதத்தில் 27, 28 வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வந்து பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸாகவும் அமைய போகுது. ஸோ இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம்? இப்போது ஏன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் இந்த 2 நடக்கக்கூடிய அன்னைக்கு வந்து ட்ரேடில் ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுவும் முழு சூரிய கிரகணம் வரக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். லைக் சோலார் மாதிரியான விஷயங்கள், இதிலெல்லாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கவனமாக இருக்கணும். இந்த எனர்ஜி செக்டார்ஸை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இருக்கிறவங்க அவ்வளோவா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே சந்திர கிரகணம் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் பொதுவாக என்னென்ன துறைகள் இதாக இருக்கணும்னா, ஆயில் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்ல எதெல்லாம் இதாகுதோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் ஃபியூவல்ஸில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய அந்த டேர்மில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் எந்த ராசியில் வருதோ அந்த ராசிக்குரிய செக்டார்லேயே நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ சிம்மம் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், சூரியன் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறோமா, ரெண்டையுமே அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் ஏற்படுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர், இப்போ எல்லாருமே வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா ரேட்ஸுமே வந்து ஏறவும் செய்யுது இறங்கவும் செய்யுது. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இதோட நிலவரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கோல்டு சில்வர் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஏறினாலும் பிரச்சனை, இறங்கினாலும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் இருந்தது கோல்டோட ரேட்டு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் உடனே வீடியோலாம் போட்டிருந்தாங்க, 80,000 வரைக்கும் வந்துடும், கோல்டு வந்து 80 70 ரூபா வரைக்கும்லாம் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு 70,000 போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது நீ. ஏன்னா வந்து ஜூனில் வேற நமக்கு குருவுடைய டிரான்சிட் இருக்குது. கண்டிப்பாக வந்து விலை அதிகமாக தான் போகுது. ஏன்னா குரு எங்கே போகிறாரு, கடகத்துக்குள்ளே போகிறாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விலை என்ன ஆகும், ஏற தான் செய்யும். அப்புறம் வெள்ளி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த ரீசன்ட் டேஸில் சில்வர் பீஸு சில்வர் பார்ஸ்லாம் வாங்கி வச்சவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே மன சஞ்சலமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய கிளைண்ட்ஸே கூட நிறைய பேர் வந்து சில்வர் பீஸும் சில்வர் பார்ஸும் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு இந்த விலை குறைஞ்சது பாருங்களேன், அன்னைக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், சார் நீங்கள் சொல்லி இவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம், இவ்வளோ இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிக்ரீஸில் போய்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினதை விடவும் ரொம்ப அதிகமாக விலை கம்மியாக போய்கிட்டு இருக்கே அப்படின்றாங்க. பயப்படவே வேணாம். தங்கமும் சரி வெள்ளியும் சரி, ஏன்னா சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடியதில் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் வந்து சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் மட்டும் எடுத்துப்போம். அவர் மட்டும் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே கும்பத்துக்குள்ளே இருக்கிறாரு, வந்து உள்ளே வராரா சூரியன். இந்த மார்ச் மாதத்தோட விஷயமே பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிளானட்டும் எங்கே வருது, கும்பம்ங்கிற வீட்டுக்குள்ளே வருது. இந்த கும்ப வீட்டில் தான் இப்போ சூரிய கிரகணமும் நடந்திருக்கு. இந்த சூரிய கிரகணம் நடந்த நாள் எடுத்து பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் நடந்திருக்கு. அவிட்டம்னாலே வெல்த்து தானே. இப்போ வெல்த்து கொடுக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணிட்டு வருவாங்கல்ல, ரொம்ப நாள் நான் ட்ரேடில் இருக்கிறேன், அவங்கெல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. இந்த புதுசாக ட்ரேட்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் பெரிய லாஸஸ் வந்து இருந்திருக்கும். ஏன்னா வெல்த் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கிறங்கிறனால இப்போ ஏற்கனவே இப்போ இந்த கன்ஜெக்ஷன் பாருங்கள், 5 பிளானட் எங்கே சேருது, கும்ப வீட்டில் சேருது. அப்போ ஓவராலாக பார்க்குறப்ப ட்ரேடிங் ரொம்ப நல்லா இருக்க போது. இன்னொன்று வந்து இந்த இடம் கும்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே எப்படின்னா சொசைட்டியில் தனக்கு ஒரு நல்ல நேம் இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த கும்பம் தான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கன்ஜெக்ஷன் வந்து இன்னமும் தங்கம் வெள்ளியுடைய விலை என்ன பண்ணும், ஏற்ற தான் செய்யும். அடுத்து அவர் எங்கே பண்ணுறாரு, சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா அடுத்து வந்து மீனத்துக்கு போவார். மிட் ஆஃப் த அந்த மார்ச் கிட்ட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கேயுமே அவர் பெருசாக வந்து விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேஷத்துக்கு வரார். இப்படி இந்த கன்ஜெக்ஷன் வந்து பார்க்குறப்ப அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு 5 பிளானட்டோட கன்ஜெக்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் தனியாக வந்து சனியும் சுக்கிரனும் சேருது. அப்போ சனியும் சுக்கிரனும் சேர்றது 2 பேருமே வந்து ஃப்ரெண்டு. அப்போ அவருக்கான விஷயங்கள் எல்லாமே விலை ஏற தான் செய்யும். இன்னும் சொல்லணும்னா ஷேர்ஸில் டூரிங் சுக்கிரனும் சனியும் சேர்றப்ப ஹெவி மெட்டல்ஸோடைய ரேட்டெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஜிங்க்கு, அலுமினியம் இதெல்லாம் வந்து ரேட்டு வந்து எக்குத்தப்பாக போக ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து சில்வருடைய விலையும் அப்பாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மறுபடியும் ஒரு ஹையான விஷயங்களுக்குள்ளே போகும். இல்லை இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஜிங்க் அலுமினியம் விலை சேரும், ஏறிக்கிட்டே போகும். சில்வரோட விலை இன்னும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். யாரும் கவலைப்படாதீங்க, சில்வர் பார்ஸ் வாங்கி வச்சவங்க, சில்வர் பீஸ் வாங்கி வச்சுருக்கிறவங்க, அந்த இடிஎஃப்ல சில்வர் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக விலை கூட தான் போகுது. ஆஃப்டர் குருவுடைய டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் இன்னும் கூட தான் போகுது. அதனால் கவலைப்பட வேணாம். ஏன்னா வெள்ளி வந்து டிசம்பர் மாதத்தினுடைய அந்த இறுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 180 ரூபா தான் இருந்தது கிராமு. அடுத்து 260 ரூபா வரைக்குமே ஏறினதெல்லாம் பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் குறையுது அப்படின்னா கவலைப்படாதீங்க, திருப்பி விலை ஏற தான் போகுது. நான் வாங்கி வச்சுருக்கேன் சார், நான் அப்பெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த சுக்கிரனுடைய கன்ஜெக்ஷனும் டிரான்சிட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறனால கண்டிப்பாக வந்து விலை ஏறும். கோல்டுமே விலை ஏறும். நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோல்டு இப்போ வந்து விலை குறையுதே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. குறைஞ்சா வாங்கி வைங்க கண்டிப்பாக, ஆனால் விலை ஏற தான் போகுது. நீங்கள் அடுத்தடுத்து யோசிப்பீங்க, நம்ம 20,000 ரூபா இருந்தப்பயே வாங்கியிருந்துருக்கலாமே இப்போவே நிறைய பேர் புலம்புறாங்க, நம்ம வாங்காமல் விட்டுட்டோமே. எப்பயுமே கோல்டோட ரேட்டு நம்ம வாங்க முடியாத சூழலில் தான் இருக்குது.
அப்படி இருக்கிறப்ப இப்போ எவ்வளவாவது வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து உலக அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கோல்டில், சில்வர்ல எல்லாம், மற்ற மெட்டல்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். அது வரைக்கும் நன்றி. நன்றிங்க.